ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவி கார்கள் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு செட் ஆகுமா? அந்த கார்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அது மட்டும் இல்லைங்க, டிரைவர்ஸ்க்கு ஈவி கார் செட் ஆகுமா? அதாவது எத்தனையோ பேர் கேப் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, ஆனால் நம்ம ஊரில் இன்னும் நிறைய எல்லோ போர்டு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பச்சை கலர் போர்டு கொஞ்சம் கம்மியாக தான் கண்ணுக்கு தெரியுது. ஏன் நம்ம கேப் ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து டீசலு, பெட்ரோலு, கேஸு இதிலெல்லாம் ரேட் அதிகமாக இருந்தாலும் அதே போன்ற வண்டிகளை மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். அதுக்கு மாற்றாக இருக்க ஈவி இது மாதிரி கரண்ட்டில் ஓட்டுற வண்டிகளை நம்ம அதிகமாக வந்து அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு பயன்படுத்துறது கிடையாது. வாங்க விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் அண்ட் மைனஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸை பார்க்கலாம். பிளஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஈவி வண்டிகளை நீங்கள் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டே மானியம் கொடுத்துரும். அது வந்து காரோ, பைக்கோ, ஸ்கூட்டரோ எது வாங்கினாலும் சரி, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து மானியமாக கொடுக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பொல்யூஷன் சார்ந்த விஷயங்கள் நன்மை நடக்குண்டு கவர்மெண்ட் அரசாங்கம் சார்பாக அவங்க மானியம் கொடுத்துட்றாங்க, சப்சிடி. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஈவி வெஹிக்கிளை வாங்கினாலும் அதுக்கு வந்து பேட்டரிக்கு 8 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாரண்டி மாறுது. இன்னும் உங்களுக்கு வாரண்டி வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பணங்களை கட்டி அந்த பேட்டரிக்கு வாரண்டி போடலாம். இதன் மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பது என்னன்னா, அந்த பேட்டரி சீக்கிரமாக போகாது. அப்படி போச்சுனாலும் அந்த வாரண்டியில் நீங்கள் கிளைம் பண்ணி பேட்டரியை மாற்றிக்கலாம். ஏன்னா ஈவி வெஹிக்கிளுக்கு தேவையானதே பேட்டரி தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே ஆசில் ஃப்ரீயாக நீங்கள் காரை டிரைவ் பண்ணலாம், பைக்கை டிரைவ் பண்ணலாம். இப்போ ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இப்போ கார் ஓட்டும் போது உங்களுக்கே தெரியும், கிளச்சு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கியரு. ஆனால் இது ஆட்டோமேட்டிக் கார்னால உங்களுக்கு வந்து பெரிய நாய்ஸும் இருக்காது. ஏன்னா ஈவி கார் வேறு, அதனால் இன்ஜின் பேனட்லேருந்து உங்களுக்கு அதிகமான சத்தம் வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அழகாக கிலோமீட்டரை பார்த்து பயணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. அதாவது பேசிக் டியாகோ காரு 200 கிலோமீட்டர்னால் நம்மளுக்கு ஒரு 170 160 நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகார் இருக்குது, பஞ்ச் இருக்குது, நெக்ஸான் இருக்குது. இது எல்லாமே அதாவது வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரியோ ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரியோ கிலோமீட்டர் கூட கிடைக்கும் சிங்கிள் சார்ஜுக்கு. இப்போ பைக்குகளில் பார்த்தீங்கன்னா ஈத்தர் இருக்குது, ஓலா இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தான் கொடுக்குது. 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் மைலேஜ் கொடுக்குது. இப்படியாப்பட்ட கார்களை நீங்கள் வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கு உங்களுக்கு சார்ஜிங் ப்ரோட் வந்து அந்த நிறுவனமே அமைத்து கொடுத்துருது. அதுக்கப்புறம் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அடாப்டர் கொடுத்துறாங்க, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சிட்டிக்குள்ளே எங்கே போனாலும் உங்களுக்கு பார்க்கிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஈவி கார்களை, ஈவி பைக்குகளை பயன்படுத்துறதுனால. இவ்வளோ ஒரு நல்ல சாராம்சம் கொண்டது தான் ஈவி. இது மட்டும் இல்லைங்க, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு இருக்கும். திடீர்னு உங்களுக்கு பெட்ரோல், டீசல் கார்கள் மாதிரி அதிகப்படியான செலவு வைக்காது. ஏன்னா இதில் ஆயில் போன்ற விஷயங்களை நம்ம அதிகமாக நிரப்புறது கிடையாது. இது எல்லாமே பேட்டரியும் மோட்டார்ஸ்லையும் இயங்குறதுனால உங்களுக்கு வந்து காமனாக பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் மட்டும் ஒரு மினிமலான தொகை வரும். அதுக்கப்புறம் பேட்டரி ரிலேட்டடாக எதுவும் குறை வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான செலவு வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரோட அலாய்மெண்ட்டு, அந்த டயரோட அலாய்மெண்ட்டு, இதை போன்ற விஷயங்களை தான் நீங்கள் கார்களில் பார்க்க போகிறீங்க. இதுதான் ஈவி கார்களோட ப்ளஸ். ஒன்று சொல்லணும்னா குறிப்பாக கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்திருக்க புது ரூல்ஸ், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும்ல. ஏன்னா கவர்மெண்ட் இப்போ ஈவிக்கு வந்து நிறைய இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கணுன்ற ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ சமீபத்தில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக குடியிருப்பு கட்டுறாங்கல்ல, அதாவது வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சார்ஜ் போடுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா பேட்டரியை தூக்கிட்டு போனால் மற்றவங்கெல்லாம் கொடூரமாக பார்க்குறாங்க, இந்த பேட்டரி எங்கே வெடிச்சிருமோன்ட்டு. அதனால் அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் 700 சதுர அடிக்கு மேலே ஒரு வீடு கட்டினாலே அந்த வீட்டுக்காரங்களுக்கும் சரி, அங்கே சுற்று வட்டாரத்துலையும் அந்த காம்பவுண்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்துல, அதாவது இந்த காருகளை, இந்த பைக்குகளை சார்ஜ் போடுற ஒரு ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க 300 சதுர அடிக்கு மேலே இருந்தாலே ஒரு ஆஃபீஸில் அவங்களுக்கு அவங்களோட பார்க்கிங் ஸ்லாட்டில் இந்த கார்களையோ பைக்லையோ சார்ஜ் போடுறதுக்கு ஒரு ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஈவி கார்களை வாங்குறதுக்கு இன்னும் வரவேற்பு மக்கள்கிட்ட கூடும். அது மட்டும் இல்லைங்க, பேட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுக்கலாமான்லாம் கார் நிறுவனங்கள் யோசிச்சுட்டு வராங்க. ஸோ கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி நடக்கும்னு பார்ப்போம். அது அப்போ அந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த காரோட நெகட்டிவை பற்றி பார்ப்போம். அதாவது ஈவி கார்களோட நெகட்டிவ்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டா, இந்த காருக்கு என்னதான் கவர்மெண்ட் மானியம் கொடுத்தாலும் நார்மலாக பெட்ரோல், டீசல் காரை விட இந்த கார் வந்து ரேட்டில் அதிகமாக தான் இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காரோட மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த பேட்டரியில் எதுவும் சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலோ கண்டிப்பாக கட்டாயம் இந்த காரோட பாதி விலைக்கு அந்த பேட்டரி ரேட் வந்துடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஈவி டியாகோ தான் வச்சுருந்தார். அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு இருந்தார். அப்போ சார்ஜ் போட்டுட்டு இருக்க நேரத்தில் அவங்க ஏரியாவில் மாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவரோட வீட்லேயோ பார்க்கிங்கை காரை ஏற்றி விட முடியாது. அதனால வெளியே விட்டு அதில் தான் சார்ஜ் போட்டுட்டு இருந்தார். அந்த பிளக் வந்து டைரெக்டாக உள்ள அந்த காருக்குள்ளே சொருகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த மாடுகள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த கேபிளை தட்டி விட்டதுனால ஒரு பிளக் உடஞ்சி
சார்ஜ் போட்ட இடத்துல மாட்டிக்கிச்சு. அதை ஷோரூமில் விசாரிச்சதுக்கு கிட்டத்தட்ட 20,000 முதல் 28,000 வரைக்கும் விலை சொன்னதா ஒரு தகவல் இருக்குது. அவரே ஆஃப்டர் மார்க்கெட்டில் பொருள் தேடி பார்த்தாராம். அதுவும் ஆர்டர் போட்டு லேட்டாக தான் வருமான்ட்டு இன்னும் அவர் பெரிய பஞ்சாயத்தில் செஞ்சுட்டு வராரு. ஸோ இப்படியாப்பட்ட சார்ஜிங் போடுற விஷயத்துலையும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன பொருட்கள் போச்சுனாலும் ஈவியில் வந்து நிறைய ரேட்டு அதிகமாக வரும். ஏன்னா இது அட்வான்ஸ் லெவலில் அடுத்த யுகத்துக்கு உண்டான ஒரு கார்களாக தானே மாறுது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அதோட பொருள் செலவும் அதிகமாக தான் நடக்கும். என்ன தான் ஃப்ரீயாக பார்க்கிங் கொடுத்தாலும் நம்ம ஊரில் நிறைய இடத்துல பார்க்கிங் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா ஃப்ரீ பார்க்கிங் நம்ம போய் தேடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 200 கிலோமீட்டர் வண்டி வச்சுருக்கோம், இல்லை 300 கிலோமீட்டரில் ஈவி கார்களோ பைக்குகளோ வச்சுருக்கோம். இந்த கார்களை எடுத்துகிட்டு நம்ம நீண்ட தூரம் பயணிக்கணும் முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் முடியாது. சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட் ஆஃப் சிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு திருச்சி வரைக்கும் போகிறீங்க, மதுரைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் சிங்கிள் சார்ஜில் அங்கே போயிட முடியாதுல்ல. அங்கே போயிட்டாலும் உங்களுக்கு சார்ஜ் போடுற நேரமும் அதிகமாகும். இப்போ வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கு 7 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. அதாவது 10% சார்ஜ் போட்டால் 10 to 12 மணி நேரம் ஆகுமாங்க. ஒரு 50% ஒரு 30% சார்ஜ் போட்டால் 7 மணி நேரம் ஆகுது வீட்டில் சார்ஜ் ஏறுறதுக்கு. அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் போட்டால் கார்களுக்கு 3 மணி நேரம் ஆகுதாகவும் பைக்குகளுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு சிங்கிள் சார்ஜுக்கு ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். இதே நீங்கள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் போட்டிங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபா வரும். ஏன்னா இங்கே வீடுகளில் யூஸ் பண்ணுறது 5 கிலோவாட்டு, அங்கே வந்து 8 கிலோவாட்டு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும், ஸ்பீடாக ஏறும். அடுத்தது முக்கியமான விஷயத்தை பார்த்தோன்னா, சொந்தக்காரங்க திடீர்னு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு ஏன்ப்பா கார் தான் வச்சுருக்கேன், இந்த இடத்துக்கு போயிட்டு வரலான்னு. ஐயோ என் கார் இவ்வளோ தூரம் தான் போகும்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். இன்னொன்று, அவங்க எவ்வளோ தான் படித்தவங்களாக இருந்தாலும் இதை நம்பவும் மாட்டாங்க. என்னப்பா கார்லாம் வச்சுருக்க, இவ்வளோ தூரம் கூட போகாதான்னு பொதுவான வார்த்தைகளில் பேசிட்டு போவாங்க. இது தாங்க காரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஈவியோட. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஈவி கார்களை வாங்குவீங்களான்றதை நம்ம கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவர் தொழில் செய்யும் நண்பர்கள் நிறைய பேர் கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லோ போர்டு கார்களை, அதாவது வண்டிகளை பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ இந்த ஈவி போன்ற வண்டிகளை பயன்படுத்தினா அவங்களுக்கு தான் சிங்கிள் சார்ஜரில் 200 கிலோமீட்டர் போகும்ல, ஏன் அவங்க இதை பயன்படுத்த மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக நம்மளுக்கு எழும்புது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல், கேஸ் இதோட விலையெல்லாம் நெருக்கமாக வந்துருச்சு. நாளுக்கு நாள் ஏறிட்டு தான் போகுது. அப்போ அவங்க ஈவியை பயன்படுத்தினா அவங்களுக்கு சுலபமாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லைங்க, இது ஆட்டோமேட்டிக் வேறு. ஏன்னா மேக்ஸிமமாக டிரைவர் தொழில்ன்றது ரொம்ப டென்ஷனான தொழில் தான். ஏன்னா அவங்க கஸ்டமர்கிட்டே சில நேரத்தில் திட்டு வாங்க வேண்டி வரும். போகிற இடத்துக்கும் நிறைய இடத்துல டூ வீலர்ஸால் அவங்களுக்கு இடையூறு வரும். நிறைய சாலையை கடக்கிறவங்க நிறைய பேர் விதமாக டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ உங்கள் கார்களில் நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகும், கண்ணாடிகள் உடையப்படும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஈவி ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா அந்த கியரு, கிளச்சு இதெல்லாம் அடிக்கடி கால் வச்சு மாற்ற தேவையில்ல, இது இப்படி ஓட்டலாம்ல அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வியாபாரங்களில் இந்த ஈவி வந்துருச்சுன்னா, அதாவது அவங்களுக்கு நிறைய மைலேஜ் கிடச்சிருச்சுன்னா கஸ்டமர்கிட்ட காசையும் கம்மியாக வாங்கிக்கலாம்ல. ஸோ கஸ்டமருக்கும் லாபம், டிரைவிங் தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம். ஆனால் அது ஏன் இன்னும் நம்ம ஊரில் அதிகமாக பயன்படுத்தப்படலை என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் டிரைவராக இருந்துச்சுன்னா இதை பற்றி தெரிஞ்சுன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் நம்ம எல்லாருமே யோசிக்கிறது ஒன்று தான், இந்த கார் மட்டும் வாங்கிட்டால் பெட்ரோல் டீசல் போட்டால் ஓடிடும் அப்படின்றது. அதாவது காருக்கு பெட்ரோல் டீசலோ கேஸோ போட்டு ஓடுறது மட்டும் கிடையாது. மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம என்றைக்குமே மறந்துடுறோம். ஈவியாக இருந்தாலும் சரி, எந்த கார்களாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கட்டாயம் இருக்குது. நம்ம என்ன பெட்ரோல், டீசல், கேஸை வந்து மிச்சப்படுத்துவோமே தவிர இதில் கரண்டில் ஓடுறதுனால நம்மளுக்கு வந்து கரண்ட் சார்ஜஸ் கம்மியாக வரும். பட் ஆனால் இதுக்கு மாற்றாக மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு நம்ம அந்த கார்களை பயன்படுத்துறது ஆகச்சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சிட்டிக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறீங்க அப் அண்ட் டவுனுனா, அதாவது ஆகச்சிறந்த கார் தான் இந்த ஈவி. அதுக்கப்புறம் நீங்கள் அவுட் கோயிங்காக இருக்கீங்க, அதாவது எனி டைம் வெளியே போகிறீங்க, லாங் அடிப்பீங்க, அக்கேஷனலாக வெளியே போவீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு கார் வாங்கி வச்சுட்டு ஐயோ இந்த வாட்டி நம்ம ஃபேமிலியோட டூர் போக முடியல, நம்ம கார்லேயே போக முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஈவிகள் செட் ஆகாது. ஃப்யூச்சரில் வேணால் இதை விட பேட்டரி அட்வான்ஸாக வந்து, இல்லை நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ்லாம் வந்துச்சுன்னா வேணால் ஈவி செட் ஆகும். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், இனிமேட்டு கட்டாயம் ஈவிக்கு மாற வேண்டிய சூழ்நிலைகள் கூடிய விரைவில் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா போட்டி கொண்டு எல்லா பிராண்டும் அவங்க சைடில் இருக்க ஈவியோட எஃபர்ட்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி மக்களாகிய உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தெரியாதவங்களும் ஈவி வண்டிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போன்ற வீடியோகளுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்லையும் லைக்லையும் தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.